வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி 11வது மாதம் 2024 சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. 682வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் 29ஆம் தேதி என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு 652 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 651ன்னு கொடுத்துருக்கோம். 1 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருப்போம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. பி போர்டில் தான் 5 வரும், 5 பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சொன்ன மாதிரியே பி போர்டு 5 பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கொடுத்த நம்பரை நீங்களே பாருங்கள். வந்த ரிசல்ட்டு 652. நம்ம கொடுத்த நம்பர் 651ன்னு கொடுத்துட்டோம். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். 1 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் கொடுத்ததில் பி போர்டில் தான் 5 வரும். 5 அதிக பெண்டிங்கில் இருக்குது. 5 இல்லாமல் நமக்கு பி போர்டு ஆட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே பி போர்டில் நமக்கு 5 பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சனிக்கிழமை நடக்கக்கூடிய கார்னியா ட்ராப்புக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 30ஆம் தேதி லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. சனிக்கிழமை 11வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டு நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பரையும் நான் கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ம் 4ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில் 9 4. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பி போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் 2ம் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும். சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 கணக்கில் வந்திருக்குங்க. சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக 0 இல்லாட்டி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். அதாவது 0வும் 8ம் தான் நமக்கு வரணும். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் 9ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 2ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் 0வையும் 8ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 30ஆம் தேதி நடைபெறுது. 30ஆம் தேதி நடைபெறதுனால நமக்கு லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. நமக்கு 0 அதிக பெண்டிங்லேயும் நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டுலேயும் பெண்டிங்கில் தான் இருக்குது, சி போர்டுலேயும் அதிக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நாள் அடித்த நம்பரை வச்சு நான் பார்க்கையில் 0 தான் இன்றைக்கி கணக்கில் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதனால் ஆல் போர்டு நான் ஒரே நம்பராக உங்களுக்காண்டி கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே நம்பராக கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. கண்டிப்பாக 0 வைக்கலாம். சி போர்டில் அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டு மாற்றி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஆல் போர்டு ஒரே நம்பர் 0 ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். சப்போர்ட் நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் சப்போர்ட்டுக்கு 8 எடுத்திருக்கேன். சரிங்களா? 8 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சப்போர்ட் நம்பர் 8, 0 தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். 0 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு தேதியும் 30ஆம் தேதி நடைபெறுது. 5க்கும் 2க்கும் கண்டிப்பாக 0 வரணும். அதனால வந்து நமக்கு 0ங்கிறத ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்திருக்கோம். 0 வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக வந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பரை வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம், ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாக்ஸில் வந்து நான் அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 910 ஒரு பாக்ஸு, 804 இந்த 2 நம்பரையுமே பாக்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாக்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு 804ஐயும் 910ஐயும் பாக்ஸு நம்பராக எடுத்திருக்கோம். பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் இந்த 2 நம்பரையும் பாக்ஸு நம்பராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு பார்த்தோம், 0 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம 8 எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. நமக்கு 418 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 418, 905, 410, 0, 18 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி கலப்பு நம்பர்ஸை தான் நம்ம மேட்ச் பண்ணி இங்கே வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். 410, 0, 18, 905, 418 இந்த மாதிரி நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. நான் வந்து கெஸ்ஸிங்காக மட்டும்தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன், கன்ஃபார்ம் நம்பர்ஸாக கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா 190ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 190. அதே மாதிரி நமக்கு பி போர்டு 8 வந்துச்சுன்னா 480 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 480. அதே மாதிரி ஏ போர்டில் 9 வந்து பி போர்டு நமக்கு 2 வந்து சி போர்டில் நமக்கு 1 வந்துச்சுன்னா 921 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 8 நம்பர்ஸ் கொடுப்போம். நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் நீங்கள் எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நம்ம கொடுக்குறது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம், கன்ஃபார்மாக வந்து கொடுக்க கிடையாது. 940ங்கிறது ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. மொத்தமே வந்து நான் உங்களுக்காண்டி 8 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த 8 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணியும் கலந்தும் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு நம்பர்ஸையும். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் மொத்தமே வந்து அதிகமான நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வராமல் கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் கலந்தும் ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்பர்ஸை வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். மொத்தமே வந்து 5 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 10, 90, 48, 18, 07ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம்.
இந்த 5 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். கன்ஃபார்மாக வந்து கொடுக்க கிடையாது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். நல்ல நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து நான் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 100% பெஸ்ட்டு நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 14 10 94 20 59 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த 3 நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். எல்லா நம்பர்களுக்குமே இது ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 30ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. கார்னியா ட்ரா சனிக்கிழமை நடைபெறுது. இந்த மாதம் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் ஆல் போர்டு ஏபிபிசிஏசி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸு பாக்ஸ் நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஃபைனல் கெஸ்ஸிங் நம்ம ரெகுலராகவே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே டிஎருக்கும் கேஎலுக்கும் நான் ரிசல்ட்டு வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே ரெகுலர் கெஸ்ஸிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் இங்கே வந்து நான் குரூப்பில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.